அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் உசரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பிச்சு பல்ல எடுக்கிறாருங்க. ஆனா வந்து நீ லிரிக்ஸ் ரைட்டர், நீங்க வந்து ஒரு லைனை நீங்க ஆட் பண்ணிருக்கலாம். நீங்க அதை விட்டீங்க. நீங்க ஆட் பண்ணின்னு வச்சுக்கீங்க, சும்மா சோசியல் மீடியா எல்லாம் பிச்சுன்னு எடுத்துருக்கோங்க. அது என்ன லைன் தெரியுமா? அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் உசரட்டுமே, காக்கைகள் கதறட்டுமே அப்படின்னு நீங்க போட்டு இருந்தீங்கன்னா என்னமா இருந்திருக்கும்? ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஆனா எப்படி இருந்தாலும் காக்காய்கள்லாம் இப்ப கதறுன்னு இருக்குது. கதறல் சத்தம் பயங்கரமா கா 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 கான்னு ஒரே சோசியல் மீடியால கத்திட்டு இருக்காங்க. ஏன்பா அனிருத்தே, ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் அந்த மாதிரி மியூசிக்கை போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நீ ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் போட மாட்டேற? இந்த மாதிரிலாம் ஏன் இந்த மாதிரி போட்டு வந்து பாவம்பா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அரசியல் தெரியாம மாட்டின்னு முடிச்சுட்டு இருக்கானுங்க. இப்போ வந்து சினிமாலேயும் வந்து பாவம் வந்து லாஸ்ட் படம் வர இதுலயும் வந்து நீ பண்றது அனிருத், நீ ரொம்ப தப்புங்க. நீங்க வந்து இந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு இந்த மாதிரிலாம் நீங்க போடுறது. ரஜினி சார் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டமே அவருக்காக தான் உருவானதே. இதை முதல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சூப்பர் ஸ்டாரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க தான் எல்லா நடிகருமே. அதை முதல்ல தயவு செய்து தெரிஞ்சுங்க. நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி மோதணும், புரியுதா? வந்த உடனே சூப்பர் ஸ்டார் கிட்ட போட்டி, அந்த கட்சியில வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே கூட போட்டி, இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. படமா இப்ப சூப்பர் ஸ்டார் எதனா வந்து பேசுறாரு கிடையவே கிடையாது.